Here comes lot number 11, A. Anushka Sri from 8th A1. Lot number 11, A. Anushka Sri from 8th A1. நமது முந்தைய தமிழன் சங்ககால நூல்களையும் திருக்குறளையும் தந்து உலகத்திலேயே தமிழர்களின் புகழை உயர்த்தியவர்கள். அந்த வகையில் இன்றைய கவிஞர் பெருமக்கள் செம்மொழி நிலத்தில் செந்தமிழ் கவிதைகள் என்ற கவிதை நூலில் தமிழ் நிலத்தில் செந்தமிழ் கவிதை பயிரை விதைக்க வந்துள்ளேன். அனைவருக்கும் வணக்கம். இத்தகைய கவிஞர் பெருமக்களை முத்துக்களாய் கோர்த்து முத்தாரமாய் ஆக்கி தமிழ் அன்னைக்கு அணிவித்து அன்னைக்கு அழகு சேர்த்திருக்கிறார் கார்முகில் பழனிசாமி. இவர் ஒரு சிறந்த நல்ல கவிஞர் பெருந்தகை. தமிழின் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் தளாத அன்பும் பற்றும் கொண்டவர். எங்களது 5ஆம் உலக தமிழ் சங்கத்தின் நெய்வேலி நகர தலைவராய் பொறுப்பேற்று சீரிய பணிவுடன் செம்மை திறத்துடன் தமிழ் சங்கத்தினை நடத்தி வரும் நல்ல பண்பாளர். இவரின் பெரும் முயற்சியால் உருவானதுதான் தேன்கூடாய் தெவட்டாத கனியமுதாய் உருவான இக்கவிதை நூல். கடல் அளவு எண்ணங்களை ஒரு கையளவு எடுத்து காட்டுவதுதான் கவிதையின் சிறப்பு. ஒரு நல்ல கவிதை இலக்கணத்தை எண்ணிக்கொண்டு பிறப்பதில்லை. ஒரு நல்ல கவிதையின் இலக்கணம் என்பது உடம்பின் உயிர் மாதிரி ஒளிந்திருக்கும் என்றார் கவி பேரரசு முத்தையா. உலகத்தில் இல்லாத அதிசயமாக காரமும் தித்திக்கும் என்றார் ஒரு கவிஞர். முதல் கவிதையிலேயே சூடு பிறக்குது, அங்கு சுவையும் பிறக்குது. வாருங்கள் கவிதையை ரசிப்போம். மருத்துவர்களையும் பொறியாளரையும் உருவாக்கும் ஆசிரியரே கும்பிட்டு கேட்கிறேன், கொடிய பஞ்ச காலம் நம்முடைய கவிஞர் பார்வையில் ஆசிரியர் தோன்றிய கல்லில் சிலையானேன், என் ஆசிரியரின் புலியாலே என்று உவகை பொங்க கூறுகிறார். நீர் கையில் எடுத்தீர் சாக்பீஸை, ஒளிந்தது கரும்பழகை, என் அறிவும் ஞானத்தின் விளிம்பை சுட்டு காட்டுகிறது. மாணவன் என்று சொன்னால் மாண்புடைய செல்வன் என்பர். மாணவனை மாண்புடைய செல்வனாய் ஆக்குபவர் யார் என்றால் காணரும் கல்வி வல்லார், கடியதோர் உழைப்பில் வல்லார். ஆசிரியர் என்னும் சொல்லில் ஆசிரியனின் குற்றம் என்றும் ஆசிரியர் சொல்லில் இரியமற்றவர் என்பதாகும். ஆசிரியர் என்றால் குற்றமற்றவர் என்றே சொல்வோம். இவற்றை படிக்க படிக்க நான் கற்ற கல்வியும் ஆசிரியரின் சிறப்பும் தெவட்டா கனியமுதா என் உள்ளத்தில் ஊற்றாய் பெருக்கெடுத்தது. ஆசிரியர் நம்மை ஏணியாய் நின்று ஏற்றி விடுவார், தோணியாய் வந்து கரை சேர்ப்பார். பசு மரத்தாணி போல் அறிவென்னும் ஊற்றை பெருக்க வைப்பார், கேணியாய் வந்து அறிவை பெருக்க வைப்பார். கேணியாய் வந்து அறிவென்னும் ஊற்றை பெருக்க வைப்பார். கல்லை தட்டி சிலையாக்கும் சிற்பி அவர், களிமண்ணை பொம்மையாக்கும் குயரவர். தடுமாறாமல் தடம் காட்டும் கை காட்டி மரம் அவள், நம்மை நமக்கே புரிய வைத்த ஞானியவர். ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி என்று கூறி இன்று ஆசிரியரை போற்றி நானும் என் வாழ்வில் பலரை உருவாக்குவேன் என்று சபதம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருக்குறளை பற்றியும் செந்தமிழின் சிறப்பை பற்றியும் சிறப்பாக எடுத்து கூறிய அனுஷ்கா ஸ்ரீக்கு வாழ்த்துக்கள்.